ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி என்னோடய சஹர் ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் இஃப்தார் ரெசிபிஸ் மட்டும் இல்லை, சஹர் ரெசிபிஸும் நிறைய போடுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நான் சஹருக்காக என்ன செஞ்சுருக்கேன்னா, ருமாலி ரொட்டி அதுக்கப்புறம் கீமா மசாலா செஞ்சுருக்கேன். சஹர் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு நல்ல டிஷ் இது. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ருமாலி ரொட்டி செய்கிறதுக்காக மாவு பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன். அதுக்கு நான் ஒரு 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவும் வீட் ஃப்ளோரும் மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம். அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போது இதில் 1 டீஸ்பூன் சால்ட், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். நெய் இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். திரும்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. நான் ரூம் டெம்பரேச்சரில் தான் சேர்த்துருக்கேன். இது ஒரேடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கு பால் தான் ஊற்றி பிசையணும்னு கிடையாது. நீங்கள் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட நல்லா தான் இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது இந்த டைமில் நான் கீமா மசாலா செய்கிறதுக்காக ஆனியன்லாம் கட் பண்ணிக்கிட்டேன். பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கீமா மசாலாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரே ஒரு பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணிக்கெலாம் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். அப்போ தான் இந்த டிஷ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 350 கிராம் அளவுக்கு நான் மட்டன் கீமா எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்காச்சும் அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். போன்லெஸ் மட்டன் எடுத்து நானே தான் மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த டைமில் இந்தியன் மட்டன் கீமாலாம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம்தான். நிறைய பேர் இந்தியன் மட்டன் எங்கே நல்லாயிருக்கும் யூஏயில் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்மளுக்கு லூலுலே நல்ல மட்டன் கிடைக்கிது. நீங்கள் மட்டன் லூஸில் வாங்காமல் லெக் பார்ட் இல்லைனா ஷோல்டர், செஸ்ட் பார்ட் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும். அதுதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன சைஸ் சொல்கிறீங்களோ அந்த சைஸில் உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் லெக் பார்ட் அந்த மாதிரி வாங்கும்போது நிறைய உங்களுக்கு போன்லெஸ் பீசஸ்லாம் கிடைக்கும். அதை வச்சு தான் நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு கீமாவாக நான் யூஸ் பண்ணிப்பேன். கீமாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. மட்டன் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இதே கீமா மசாலா நீங்கள் இஃப்தாருக்காகவும் சமோசா ஸ்டஃபிங்காகலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மல்லித்தூள் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, ஜஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரே ஒரு தக்காளியை சின்ன சைஸ் தக்காளியை எடுத்துருக்கேன். அதை பேஸ்ட்டாக அரைச்சி நான் அதில் சேர்த்துக்கிறேன்.
நீங்கள் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா இப்போ 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். கீமாலாம் நல்லா குக் ஆகிருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான கீமா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம ருமாலி ரொட்டி ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ மாவு எடுத்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கிராக் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போது சின்ன சின்ன பால்ஸை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் பால்ஸாக நல்லா கட் பண்ணி ஷேப் அப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரே ஒரு பால் எடுத்து கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. நம்ம எப்படி சப்பாத்திக்கு உருட்டுவோமோ அதே மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். நம்ம இதை 2 சைடுமே திருப்பி போட்டு ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா தின்னாக தான் ரோல் பண்ணணும். ருமாலி ரொட்டீஸ்லாம் நம்ம யூஸ்வலி ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிடுவோம். நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம ரொட்டீஸை போட்டுக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா திருப்பி போட்டுருங்க. உங்ககிட்ட ஏதாச்சும் அலுமினியம் கடாய் இருந்தால் அதை திருப்பி போட்டு நீங்கள் அதுக்கு மேலே கொஞ்சமாக சால்ட் வாட்டர் போட்டுட்டு அந்த கடாய்க்கு மேலே ரொட்டீஸை போடலாம். அந்த மாதிரியும் செய்யலாம். இல்லைனா இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்தால் போதும். ரொம்ப டார்க்காக விடாதீங்க, அப்புறம் ரொம்ப வந்து ஹார்ட் ஆயிரும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கணும். இது குக் ஆகுற வரைக்கும் 2-3 தடவை அப்படியே திருப்பி போட்டுகிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபி ஆனதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் கரெக்டாக எடுத்துருங்க. இதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா இது வந்து ஹார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதே மாதிரி நம்ம எல்லா ரொட்டீஸும் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னொன்றும் போட்டு காட்டுறேன். உங்களால் எவ்வளோ தின்னாக ரோல் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு நல்லா தின்னாக ரோல் பண்ணுங்கள். வெறும் மைதா மாவில் செஞ்சோன்னா ரொட்டீஸ் வந்து உங்களுக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனால் வீட் ஃப்ளோர் நம்ம சேர்க்கும் போது அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பெருசாக வராது. ரொட்டீஸாக இருக்கட்டும், பரோட்டாவாக இருக்கட்டும், சப்பாத்தியாக இருக்கட்டும், எல்லாமே தவா வந்து கொஞ்சம் மீடியம் டு ஹை ஹீட்டில் வச்சு செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ரொட்டீஸ் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இல்லைனா ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்களே ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு ஒரு ரொட்டி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ரொட்டிக்கு வந்து எண்ணெய்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்ல. இது ஆனால் வந்து சுட்ட உடனே சூடாக சாப்பிட்றணும். இல்லைனா கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். ஸோ செஞ்ச உடனே சாப்பிட்ருங்க. இதுக்கு வந்து வெஜ் கறி, நான்வெஜ் கறி எல்லாமே நல்லா சூட் ஆகும். எது வேணால் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ரொட்டீஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சூடாக சர்வ் பண்ணிடலாம். கீமா மசாலா பார்க்கும்போதே ரொம்ப யம்மியாக இருக்குது. ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ் அது. சஹருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்ல ஃப்ளஃபியான ருமாலி ரொட்டீஸும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கூட கீமா மசாலா சூப்பர்பான காம்பினேஷன். அதுவும் ருமாலி ரொட்டி கூட இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
நாங்கள் சஹர் சாப்பிட்டதுக்கப்புறமா ஹஸ்பண்ட்காக டீ போட்டுட்ருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு நம்ம சேனல் டே இன் மை லைஃப் வீடியோனால் ரொம்ப பிடிக்கும். இந்த டைமில் நிறைய பேர் போட சொன்னீங்க. பட் ரமதான் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எடுக்கிறதுக்கு. நிறைய கிளிப்ஸ் என்னால் எடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இன்ஷால்லா ரமதான்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய டே இன் மை லைஃப் வீடியோஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். சஹர்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாமே பாத்திரம்லாம் எடுத்து டிஷ் வாஷரில் போட்டுட்டேன். டிஷ் வாஷர் ஆன் பண்ணிவிட்டு கேஸ் பர்னர்ஸ் எல்லாமே தொடச்சி வச்சுட்டேன். அடுப்பெலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிங்க்கும் நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டே வந்து நம்மளுக்கு டென்ஷன் இருக்காது. நெக்ஸ்ட் டே நம்ம க்ளீன் கிச்சன் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நமக்கு வேலை செய்கிறதுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு தூங்குறது ரொம்ப பெஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மோட்டிவேஷனாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல vlogs அண்ட் ரெசிபீஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.